ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல திருப்பதி ரிலேட்டடா இருக்கக்கூடிய டிடிடியோட அஃபிஷியல் அப்டேட் ஆகட்டும், அது இல்லாம டிடிடி ரிலேட்டடா வரக்கூடிய எல்லா நியூஸுமே நம்ம சேனல்ல அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ நிறைய பேர் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்றீங்க. ஸோ இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு லேட்டஸ்டா எந்த ஒரு அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னாலும் நம்ம சேனலை செக் பண்ணுங்க. அதுவும் இல்லாம உங்களுக்கு வேற ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா டீடைல்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும்னாலும் அதை பத்தி கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அதோட வீடியோஸ் சீக்கிரமே நம்ம சேனல்ல அப்டேட் வந்து ஆகும். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, எல்லாருமே வந்து தீபாவளி அன்னைக்கு நம்ம திருமலைக்கு தரிசனம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வச்சிருப்பீங்க. அதுலயும் வந்து இப்போ 25ஆம் தேதிக்கு பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து 300 ரூபாய் தரிசன டிக்கெட் வந்து ஓபன் ஆகல. 24 மட்டும் தான் ஓபன் பண்ணாங்க. சோ 24, 25 ரெண்டு நாளும் தரிசனம் பார்த்துட்டு வரலாம். இல்லைன்னா 25ஆம் தேதி போகலான்ட்டு பிளான்ல இருக்கவங்களுக்கு இந்த வீடியோல வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு தெரியாம இருக்கலாம். அதுக்காக தான் ஷேர் பண்றேன். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீபாவளிக்கு அடுத்த நாள் வர்ற அக்டோபர் 25ஆம் தேதி ஈவினிங் 5:11 இருந்து 6:27 வரைக்கும் சூரிய கிரகணம் வந்து இருக்கு. அதனால கோவில் வந்து பாத்தீங்கன்னா நடை சாத்தப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி மாலை 5:11 மணியிலிருந்து மாலை 6:27 மணி வரைக்கும் சூரிய கிரகணம் வந்து நிகழுது. இதையடுத்து 9 மணி நேரத்துக்கு முன்பாகவே திருப்பதி ஏழுமலையான் கோவிலின் கதவுகள் 11:15 மணி நேரம் காலை 8:11 மணிலிருந்து இரவு 7:30 மணி வரைக்கும் மூடப்படுகிறது அப்படின்ற அபிஷியல் அப்டேட் டிடிடியோட கோவில் நிர்வாகம் ஏற்கனவே அவங்களோட செய்தி குறிப்புல வெளியிட்டிருக்காங்க. அக்டோபர் 25ஆம் தேதி சூரிய கிரகணம் ஏற்படுவதால் பிரேக் தரிசனம், ஸ்ரீவாணி 300 ரூபாய் தரிசனம், முதியோர் மாற்றுத்திறனாளிகள், குழந்தைகளுடன் வரும் பெற்றோருக்கான தரிசனம், பாதுகாப்பு பணியாளர்களுக்கான தரிசனம், வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான தரிசனம், கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவா என அனைத்து சேவைகளும் ரத்து செய்யப்படுகின்றன. மேலும் அன்றைய தினம் இலவச தரிசனம் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா அனுமதி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால அன்னைக்கு தரிசனம் போறவங்க கண்டிப்பா பார்த்துக்கோங்க. இதனை கவனத்தில் கொண்டு பக்தர்கள் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துக்கு ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்துல தெரிவிச்சிருந்தாங்க. சோ அடுத்தது இந்த சூரிய கிரகணத்தோட நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீபாவளிக்கு அடுத்த நாள் அக்டோபர் 25ஆம் தேதி ஈவினிங் 4:23 மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுறது. அண்ட் 6:25 வரைக்குமே இந்த சூரிய கிரகணமானது நீடிக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. யூரோப், தெற்கு மேற்கு ஏசியா, வடகிழக்கு ஆப்பிரிக்கா, அட்லாண்டிக் பகுதிகளில் இந்த சூரிய கிரகணமானது தெரியும். இந்த கிரகணத்தின் போது சூரியனின் 65% பகுதியை நிலவு வந்து மறைக்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சூரிய கிரகண சுவாஜி நட்சத்திரத்தில் துலாம் ராசியில் நிகழும் என்பதால் எனவே துலாம் ராசிக்காரர்களையே இது முக்கியமாக பாதிக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து அஸ்ட்ராலஜில வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. சூரிய கிரகணத்தால் பாதிக்கப்படும் ராசிக்காரர்களுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகாமல் விழிப்புடன் இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா இதுல ஷேர் பண்ணியிருக்காங்க. அது நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால நீங்க வந்து தீபாவளி அக்டோபர் 24ஆம் தேதி போறீங்க, இல்லைன்னா 25ஆம் தேதி போறீங்கன்னா கண்டிப்பா இந்த விஷயத்த பாத்துக்கோங்க. காலையில இருந்து உங்களுக்கு கோவில் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா உங்களுக்கு 11:15 மணி நேரம் வந்து மூடிதான் இருக்கும். தரிசனத்துக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் கிளீன் பண்ண ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு தான் கோவில் வந்து ஓபன் பண்ணுவாங்க. மற்ற கோவில்களுமே வந்து பாத்தீங்கன்னா சேம் அந்த மாதிரிதான் இருக்கும். டிடிடியோட கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய இதர கோவில்கள்லயும் உங்களுக்கு அந்த மாதிரிதான் இருக்கும். நிறைய பேர் யோசிப்பீங்க, ஈவினிங் தானே உங்களுக்கு வந்து சூரிய கிரகணம் வருது, ஸோ அதனால காலையில இருக்கும் தரிசனம் அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்டிருந்தாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா திருப்பதி தேவஸ்தானம் சொன்ன அவங்களோட அப்டேட்ல காலையில 8:11 இருந்து நைட்டு 7:30 மணி வரைக்குமே மூடப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. லோக்கல் டெம்பிள்ஸ் போற பிளான்ல இருக்கிறவங்களும் கண்டிப்பா இந்த அப்டேட்டை பாத்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.